ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிரித்திவ் சேது. இது வரைக்கும் பிரித்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். மற்றவங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கலாம், இருந்தாலும் ஏற்றுக்க தான் வேணும். அதனால் சப்போர்ட் பண்ணாங்க. டிஎம்கேயில் இருந்த கூட்டணியில் இருந்தவங்க, கம்யூனிஸ்ட்டு, அப்புறமா திருமாவளவன் எல்லாம் ஓரளவு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. போதாக்குறைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் என்ன செஞ்சாங்க, ஒரு 25 பேருக்கு மேலே சப்போர்ட் பண்ணி 244 நண்பர்கள் எம்எல்ஏஸு சப்போர்ட் பண்ணதுனால என்ன செஞ்சார், விஜய் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிட்டார். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 10 நாளாக என்ன செய்யுது, தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது புதுசான ஒரு இதில் நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாரு. அதாவது புதுசாக அப்படி தான், புதுசாக நம்ம ஒரு மாடு வாங்கினோம்னா வீட்டில் என்ன செய்வோம், பார்த்து கொள்பாட்டுவோம், தண்ணி வைப்போம், புல் பறித்து போடுவோம், எல்லாம் செய்வோம். அதுக்கப்புறமா ஒரு மாதம் ஆச்சுன்னா அது சாணியில் கிடந்து பெறணும். அதுதான் இயற்கை. அது மாதிரி இவர் செய்கிறாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா ஆட்சியில் அம்மா உணவகம்னு ஒரு விஷயத்தை அவங்க கையெடுத்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். ஏன்னா அன்றாடம் காட்சிகள், கூலி வேலை போகிறவங்க அவங்கெல்லாம் ஒரு பசியாடுறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 5 ரூபாய்க்கு இட்லி, தோசை, அப்புறமா தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதெல்லாம் கிடச்சிது. அதனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற அம்மா உணவகம் போய் பசி ஆடிட்டு அப்புறமா வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. நிச்சயமாக அதை யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயலலிதாவை எதிர்க்கிறவங்க கூட இந்த விஷயத்தை என்ன செய்வாங்க, நிச்சயமாக பாராட்டுவாங்க. அதே சமயத்தில் அதுக்கப்புறமா 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறமா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சியில் அம்மா உணவகத்தை சரியாக கவனிக்கலைன்னு தான் சொல்லணும். கவனிக்கலை. ஆனால் இப்போது விஜய் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவகங்கிறத எந்த வித மாற்றமும் செய்யாமல் என்ன செய்கிறாரு, பராமரிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாரு. அவங்க பராமரிக்கிறது, புதுசாக பாத்திரம் வாங்கிறது, அப்புறமா உணவுகள் தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாரு. அவர் கூட அம்மா உணவகம் போய் சாப்பிட்டதா நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. இது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயந்தான். ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம், அம்மா உணவகம்னு சென்னையில் தமிழகம் முழுவதும் அவங்க ஆரம்பித்ததை பார்த்து மற்ற ஸ்டேட்டுகளையும் நிறைய ஸ்டேட்டுகளில் அதே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம். ஏழை மக்கள் மேலே ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த ஒரு அருமையான ஒரு இறக்கு குணம், அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது எண்ணம். இதை அந்த அம்மா உணவகம் மக்களுக்கு எடுத்துக்காட்டுச்சு. அதே போல் தான் இப்போது விஜயும் அம்மா உணவகத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, மீண்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். எது எப்படியோ மற்றது எப்படி ஆட்சி செய்கிறாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஆட்சியில் அமர்ந்த ஒரு 10 நாள்லேயே அம்மா உணவகத்தை மீண்டெடுக்கிறதுங்கிறது சத்தியமாக அவருக்கு நம்ம பாராட்டு கொடுத்தே தீரணும். அதனால் நல்ல விதமாக விஷயங்களை கொண்டு போகிறாரு. எனக்கு பிடிச்சதை அம்மா உணவகத்தை அவர் திரும்பவும் கவனத்துக்கு கொண்டு அதை அதே பேரில் தொடரணும்னு வச்சார் பார்த்தீங்களா, அது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.